சமீபத்தில் அமேசான் பிரைம் அப்படிங்கிற ஓடிடி தளத்தில் வெளியான ஜெய் பீம் படம் ஜாதி மத பேதங்களை கடந்து எல்லா தரப்பு மக்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கு. அந்த படத்தினுடைய விளைவாக இருளர் குறவர் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு கவனத்தை ஈர்த்திருக்கு, அரசனுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அது நல்ல விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் வேண்டுமென்றே பிரச்சனையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கடந்த 10ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடிகர் சூர்யா அவர்களுக்கு 9 கேள்விகளுடன் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தினுடைய இறுதியில் எங்களுடைய தொண்டர்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்க, உங்களுடைய படங்கள் வெளியாகிற சமயத்தில் எங்கள் தொண்டர்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கும் தொனியில் அவர் வெளியிட்டிருந்தார். இது எப்படி இருக்குன்னா, பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துல வலிய முனைந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு கேலண்டர் இருக்குது, அந்த கேலண்டரில் ஒரு அக்னி கலசத்தை காமிச்சிட்டாங்க, அந்த அக்னி கலசம் என்பது வன்னியர் சமுதாய மக்களை குறிக்குது அப்படிங்கிறத யாருமே நோட்டீஸ் பண்ணாத போது இவரே வலிய முனைந்து அந்த மக்களை உழைக்கும் வன்னிய சொந்தங்களை உசுப்பேற்றி விட்டு ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த தோல்வியினுடைய இதை சமாளிப்பதற்காகவும் அதே போல் 10% இடஒதுக்கீட்டில் தன்னுடைய வன்னியர் சமுதாய இளைஞர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். அதை மறைப்பதற்காகவும் ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் தான் டிபேட்டிங் பொருளாக இருந்திருக்கணும். 10.5 ரிசர்வேஷன் மூலமாக 8000 இளைஞர்கள் 8000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் டிபேட்டிங் பொருளாக இருந்திருக்கணும். அதிலேருந்து டீவியேட் பண்ணுற மாதிரி வன்னியர் வர்சஸ் கவுண்டர், வன்னியர் வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சமூகத்தை ஜாதிகளாக கூறு போடக்கூடிய ஒரு முயற்சியில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இறங்கியிருப்பதாக தெரிகிறது. இது தமிழ் சமூகத்தில் தேவையில்லாத ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது. அவருடைய லெட்டருக்கு அப்புறம் அந்த கேலண்டரை நீக்கியிருக்கிறாங்க. அந்த படத்தில் 2 நாட்கள் டைம் கொடுத்து டெக்னிக்கல் இடைவெளி எடுத்து அந்த கேலண்டரை நீக்கியிருக்காங்க. இருந்தும் கூட நாங்கள் அவர் மீது மான நஷ்ட வழக்கு போடுவோம், 5 கோடி இழப்பீடு வேணும் அப்படிங்கிறத பேசுகிறதும், அதுபோல் காடுவெட்டி குரு அவர்களுடைய மருமகன் திரு மனோஜ் அவர்கள் பல யூடியூப் சேனல்களில் போய் பேட்டி கொடுத்துருக்கார். இந்த மாதிரி சூர்யாவுடைய படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய திரையரங்களை நாங்கள் கொளுத்துவோம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கார். அதற்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் திரு சித்தமல்லி பழனிசாமி அவர்கள் நடிகர் சூர்யா அவர்கள் சாலை மார்க்கமாக தமிழ்நாட்டில் போகவே முடியாது, அவரை எட்டி உதைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 1 லட்ச ரூபா சன்மானம் தருவோங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கார். இதெல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கடிதத்திற்கு பின்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ். ஸோ அப்போ இவர்களெல்லாம் வெறும் அம்புகளாகத்தான் இருக்கிறார்கள். எய்தவர் அன்புமணி ராமதாஸாக இருக்கிறார். அதனால தான் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை கிளப்பிவிட்டு வன்னிய சமுதாய இளைஞர்களை வன்முறையாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியை அவர் கையில் எடுத்திருக்கிறார். இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பிரச்சனை, இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியா மிரட்டல்கள். கண்ணுக்கு தெரியாமல் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, மிரட்டல்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரியும் தொடர்ந்து செயல்பட்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சட்டப்படி அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் சேகுவரா தலைமையில் நாங்கள் புகாராக அளித்திருக்கிறோம் டிஜிபி அலுவலகத்தில். இந்த போக்கு தொடரக்கூடாது. வன்னிய சொந்தங்கள், வன்னிய இளைஞர்கள் அவர்கள் பக்கம் நிற்கக்கூடாது. அவங்க தமிழ் சமூகம் பக்கம் நிற்கிறாங்க, அவங்க நம்ம பக்கம் நிற்கிறாங்க. அவங்களுடைய வலையில் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும், அதுபோல் தேவையில்லாமல் பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்பவர்களை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த புகாரை அளிக்கிறோம். நன்றி. சூர்யாவிற்காக விசிகா வருவதற்கான காரணம் பெயர் விக்ரமன். விக்ரமன் மாநில இணை செய்தி தொடர்பாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சூர்யாவுக்கு ஆதரவாக விசிகா வருவதற்கான காரணம் என்ன? சூர்யாவை வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் தாண்டி என்ன செஞ்சிட முடியும்? நீங்கள் இப்போ விசிகா இதில் உள்ளே வர்றதுக்கான காரணம் என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போவுமே தமிழ் சமூகத்தில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் தமிழர்களுடைய பொது பிரச்சனைகளில் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க கட்சி. ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக முதல்ல அந்த இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட போது அதை வெளியில் கொண்டு வந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இன்னொன்று, ஒரு நடிகருக்கு நல்ல முகம் தெரிந்த பிரபலமான ஒரு நடிகர்
பொதுவாக அறியப்பட்டவர். அவருக்குன்னு எந்த ஜாதி சாயம் கிடையாது, கட்சியினுடைய அடையாளம் கிடையாது. அவர் வந்து ஒரு எந்த கான்ட்ரவர்சியிலும் சிக்காத ஒரு நடிகர். அவர் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு மிரட்டல் இருக்குது அப்படின்னு காவல்துறையை உணர்ந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வருவது எங்களுடைய கடமை, தார்மீக கடமையாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் வந்திருக்காங்கன்றதுக்காக விசிகா வருதா, இல்லை விசிகா இதில் வேற ஏதாவது அவங்க அரசியல் செய்கிறாங்க, நீங்களும் அரசியல் செய்வீங்களா? இது அரசியல் அல்ல, இது வந்து தேவையில்லாத பிரச்சனை. இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் தான் எப்போவுமே வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பெயரில் தமிழ் சூழலில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஜாதி மக்கள் மத்தியில் ஜாதிகளாக அவர்களை பிளவு போட்டு, இப்போ தமிழ் சூழலுங்கிறது அதில் இப்போது 1 year versus others, 1 year versus இப்போது அந்த லெட்டர்லேயே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார். சூர்யா அவர்கள் வந்து அவருடைய கவுண்டர் சமுதாயத்தை வந்து உயர்த்தி படம் எடுத்துக்கலாம்னு அவர் மென்ஷன் பண்ணுறது மூலமாக என்ன சொல்ல வரார்? அப்போ 1 year versus கவுண்டர் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்ணுறார். அதுபோல் 1 year versus அதர்ஸுங்கிற நரேட்டிவையும் செட் பண்ணுறார். இந்த பிரச்சனை தமிழ் சமூகத்துக்குள்ளேயே ஜாதி ரீதியாக பிளவு போடக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை செய்வது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து கண்டிக்க வேண்டியது, சனாதனத்துக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கக்கூடிய தலைவர், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவர் தலைமையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வரலைன்னா வேறு எதுக்கு வர முடியும்?